என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்லதானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டியே. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் மர்க்கா சொல்லு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் பாடிய பாடலோடு சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது. குடி வச்சு இனிமே சொல்லுவியா? 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 உங்களுக்கு திருக்குறள் தெரியும் இல்லையா? உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்னு சொல்ல முடியுமா? கேடு இல் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாட்டு அல்ல மச்சையவை. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உன்னோடு நீ இருந்தாய், உயிரோடு நான் இருப்பேன். எஸ், நீங்க பேசுங்க. மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே a vacuum is fine as it is cried. அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? ஜாலி கோழி பியா ஜலாலே வாத்து பியா. மச்சான் என்னடா என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதிக்கு உண்டு. அந்த அளவுக்கு அரசியல் விவேகமும் இருக்கக்கூடியது. யாரு யாருக்கிட்ட விடுற? சஞ்சய் ராமசாமியா? இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதிக்கு உண்டு. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எண்ணூறு கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியமில்லை என்று நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை 2ஆக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட் 800 கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியம் நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை 2ஆக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட் தமிழறிஞர் கலைஞரை நமக்கு தந்த மாவட்டம் இதுங்கிறதுனால ஒருவித நெகிழ்ச்சியான மனநிலையில நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வராங்களோ அங்கெல்லாம் தமிழின தலைவராக கலைஞர் அவர்கள் போற்றப்பட்டார். யாப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. திருக்கோலையில் தான் பிறந்தார். 12 வயது வரைக்கும் திருக்கோலையில் தான் வாழ்ந்தார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதனால திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. வருஷத்துக்கு 2 கோடி 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 கோடி 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உங்க இடத்துல யாரு முதலமைச்சருக்கு வரணும்னு கேட்டா யாரு சொல்லுவீங்க? நீங்க யாரு தமிழ்நாட்டுக்கு
அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டால் யாரை சொல்லுவீங்க நீங்க? பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வு மையம். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிருந்தேன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. படிச்சிட்டீங்களா? போதும் போதும், கொண்டாங்க கொண்டாங்க போதும் கொண்டாங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும். ஆக இது தொடர்ந்து இந்த ஆட்சி ஜெயலலிதா இருந்ததற்கு பிறகு மைனாரிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சி தொடர்ந்து இருப்பதற்கு காரணமே பழனிசாமி அவர்கள். இது பழனிசாமி ஆட்சி நடக்கிறதுக்கு எடப்பாடி தான் காரணம். பழனிசாமி ஆட்சி நடக்கிறதுக்கு எடப்பாடி தான் காரணம். ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி சொல்லணும். இல்ல அப்புறம் நீங்க அடுத்துக்கு வாங்க. அடுத்தது வந்து திமுக கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாமான்களுக்காக ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. பாடகை சுசீலா அவர்களோட குரல்ல மயங்காதவங்களே இருக்க முடியாது. அதுல நானும் ஒருத்தன். சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay. Okay? இது பண்ணு. Next, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி இடத்துல பாடி இருக்கேன் அதை நான். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. சூப்பர். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. மம்தா பானர்ஜி தீக்கும் பாங்காலேர் பாகிதேர் தமிழ்நாடூர் ஸ்டாலினேர் प्रेम बोरा नमस्कार हजार मील दूर देखे. I don't even understand. நீங்க என்ன பேசுறான்னு புரியாது. आपनार के तेज के ऐशी எதுக்கு புரியாம பேசுற? அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.